பூனைக்குட்டி யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க. ஒரு காலத்தில எனக்கு பூனைக்குட்டி ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்ல எப்பவுமே பூனைக்குட்டி 3, 4ன்னு வளர்த்துட்டு இருந்த வீடு தான். ஆனா, இப்போ ப்ரூனோலாம் வந்த பிறகு தான் பூனை எனக்கு வைக்க முடியல. ப்ரூனோ வந்து விரட்டி, விரட்டி அவங்கள ரொம்ப தொரத்தும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் வைக்க முடியல. ஆல்ரெடி இவங்க 2 பேர் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனா, இப்ப இந்த பிள்ளை தானாவே வந்து கொஞ்ச நாளாவே நம்ம வீட்ட சுத்தி, சுத்தி வந்து சவுண்ட் போட்டுட்டே இருப்பாங்க. ஆனா, பக்கத்தில போனா ஓடிருவாங்க. அப்பப்போ கொண்டு பாத்திரத்தில சாப்பாடு வெளியில வைப்பேன், சாப்பிடுவாங்க. ஒரு பெரிய முரட்டு பூனை ஒண்ணு, ஒரு கருப்பு கலர் பார்த்துக்கோங்க. இந்த பிள்ளைய விரட்டி, விரட்டி கடிப்பாங்க. அப்பப்போ சவுண்டு கேட்கும், போய் விரட்டி விடுவேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காருக்கு அடியில அந்த என்ஜின் இருக்கு பார்த்தீங்களா, அதில தான் வந்து வந்து தஞ்சம் புகுந்து இருக்காங்க இந்த மஞ்சள் கலர் பூனை. ஆனா, வீட்டுக்குள்ள கூப்பிடுறதுக்கு இன்னும் பழகல பார்த்துக்கோங்க. கொஞ்ச நாள் பழகும்போது அதுக்கப்புறம் சரியா நம்மகிட்ட வர ஆரம்பிச்சுருவாங்க. அதனால நான் இப்ப டிஸ்டர்ப் பண்ணல. ப்ரூனோ தான் ஒரு வழியா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. என்னடா நடக்கு இங்க, நம்ம சாப்பாடுலாம் குடுக்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, கண்மணி ரொம்ப சைலண்டா உட்காந்துருந்தாங்க. எங்க வீட்ல முன்னாடி இதே கலர்ல ஒரு பூனை மீனுன்னு இருந்துச்சு. நான் பழைய வீடியோல சொல்லியிருந்திருப்பேன். அதே மாதிரி இருந்துச்சு. இந்த வீட்டுக்கு குடி வரும்போது மீனு பாப்பாவ கொண்டு வந்த உடனே பயத்துல கொண்டு விட்டோனே வீட்ட விட்டு ஓடிடுச்சு. திரும்பி வரவே